கோவையில் தொழிலதிபர் லாட்ரி மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பிரவீன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். தொழிலதிபர் லாட்ரி மார்டினுக்கு தொடர்புடைய இடங்களில் சென்னை மற்றும் கோவையின் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரக்கூடிய சூழலில் கோவையில் 3 இடங்களில் அவரது வீடு, அலுவலகம் மற்றும் ஹோமியோபதி கல்லூரி ஆகிய 3 இடங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வந்தனர். ஹோமியோபதி கல்லூரியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் குறித்து பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி அவரது இல்லம். இங்கும் பணியாளர்கள் யாருக்கும் உள்ளே அனுமதி வழங்கப்படாமல் அதிகாரிகள் சோதனையினை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். ஹோமியோபதி கல்லூரியில் பல்கலைக்கழக தேர்வுகள் நடைபெறுவதால் மாணவிகள் மற்றும் மருத்துவர்களுக்கு வழக்கமான மருத்துவ செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு மட்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அனுமதியை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் தற்போது அவரது அலுவலகம் மற்றும் இல்லத்தில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற்ற சோதனையின் அடிப்படையில் அப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் சோதனையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் வரையில் முடக்கம் செய்யப்பட்டிருந்தது. தற்போதும் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் சோதனையானது நடைபெற்று வரக்கூடியதாக கூறப்படும் சூழலில் மாலை எது போன்ற ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூற வரும்போதே தெரியும். சோதனை மீண்டும் சில தினங்கள் தொடருமா அல்லது இன்றோடு முடிக்கப்படுமா என்பது குறித்து மாலைக்கு மேலே தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் கூறியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.